I'm a Nirukali drunk, now an alkali drunk. I'm a Nittukali, adichu poosu Malayali. Rajini pola mass if I'm drunk, baby dance. Simple moves theriyadu, only nod and moonwalk. Avaalu kondu njan pookalam ittu kavalayilla njan aalu kalichu nokki chiricha chechi maara thirinju nokki njanam milichu dance like it don't catch a van. And the snow say I feel like the energy beat is so vedichu kottu pattu kettu petachu Hennessy. I'm a Nirukali drunk, now Kali drunk. I'm a Nittukali, adichu poosu Malayali. Rajini pola mass if I'm drunk, baby dance. Simple moves theriyadu, only nod and moonwalk. Avaalu kondu njan pookalam ittu kavalayilla njan aalu kalichu. Okay, so இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? இன்னைக்கு வந்து நம்ம இஞ்சி புளி செய்ய போறோம். ஓகே. ஸோ இப்போ நம்ம இஞ்சி புளி செய்யலாம், அதுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஐட்டம் தான். பட் இது வந்து என்னோட வீட்டு ஸ்டைலில் செய்கிற இஞ்சி புளி. ஸோ இதுக்கு கருப்பில் ஊசி மிளகா, வெந்தயம், இது கருப்பு சீனி, லைக் ஒரு 1 கப் ஆஃப் கருப்பு சீனி, அதே அளவுக்கு புளி வந்து இந்த இது புளி. ஸோ இது வந்து நான் 2 ஸ்பூன் போட்டு தண்ணி, அதேமாரி ஒரு கப் அளவுக்கு தண்ணி நான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் இஞ்சி வந்துட்டு ஒரு 3 பெரிய இஞ்சி, அண்ட் தென் இப்படி சின்சாங் மாரி வெட்டியிருக்கேன். உங்களுக்கு இந்த பிளைண்டர் இல்லைன்னா நீங்கள் வந்து சின்சாங் பண்ணணும், ஸ்மால் நீங்கள் வெட்டணும் இஞ்சி. பட் ஆனால் நீங்கள் இஞ்சி புளி செய்யறதுக்கு ஃபஸ்ட் என்னென்னா எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு கடைசியாக இஞ்சி போடுங்க, இல்லைன்னா இஞ்சி முதல்ல கசப்படுத்துகிறோம் கருப்பாச்சுன்னா. தென் ஃபஸ்ட்டு நம்ம வெந்தயம் போடுறோம். வெந்தயம் வந்து லைட்டாக இது பண்ணால் போடும், அது வந்து ஆக்சுவலி வெந்தயம் தீயக்கூடாது, தீஞ்சிச்சுன்னா நம்ம போடணும். அது நமக்கு தெரியும்ல, அந்த கருப்பில் நல்லா கொஞ்சம் இதாகிட்டோன்னே நம்ம என்ன பண்ண போகிறோம், இஞ்சி புளி இஞ்சி போட போகிறோம். ஸோ நம்ம இப்போ இஞ்சி போடுறோம். ஸோ இஞ்சி எப்பயுமே நீங்கள் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு சமைக்கிறதுக்கு கொஞ்ச நேரம் முன்னுக்கு தான் போய் இஞ்சி வெட்டி அரைக்கணும், இல்லைன்னா அது இஞ்சி கருப்பாயிடும், அப்புறம் ஒரு இஞ்சி வந்து கசப்படுக்கும். ஸோ இப்போ நம்ம இஞ்சி வந்து கொஞ்சம் எண்ணெயில் போட்டு அந்த ஸ்மெல் பவு போடுறதுக்கு இது பண்ணணும். நீங்கள் கொஞ்சம் எண்ணெய் தம்பா பண்ணிக்கலாம். நிமிஷம் ப்ரௌனாக வரும்போது முதல்ல நம்ம வந்து புளி ஊற்றணும். கொஞ்சமாக தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றணும். லைட்டாக கிண்டிட்டு இப்போ நம்ம கருப்பு சீனி ஊற்றுக்கிறோம். இதுவும் ஒரு கப்பு அளவுக்கு தான். சரி, அப்படியே கொஞ்சம் லைட்டாக கிண்டிட்டு இந்த அளவுக்கு கொஞ்சம் உப்பு. இப்போ நம்ம கிண்டிட்டு டேஸ்ட் பண்ணலாம். அந்த இனிப்பு, புளிப்பு, காரம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு. இப்போ இதுமாரி என்னன்னா இனிப்பு, புளிப்பு, காரம் ஓகேவா இருக்கு. பட் காரம் நம்மளுக்கு ஏற்றணும்னா இந்த ஊசி மிளகா வந்து நம்மளுக்கு கொஞ்சம் இப்படி ஸ்மெஷ் பண்ணணும்ல. ஸோ அப்போ வந்து அந்த ஊசி மிளகா உரப்பு வந்து வெளியாகும். ஸோ அந்த ஊசி மிளகா வந்து நீங்கள் இப்படி ஸ்மெஷ் பண்ணணும், அதோட உரப்பு வந்து வெளியாகும். ஸோ இதை வந்து நம்ம அப்படி நல்லா இது மேஷ் பண்ணி ஊசி மிளகா ஊற்றிட்டு அதை வந்து சுற்றுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். அது பார்த்தீங்கன்னா அது எப்படி ஒரு மாதிரி திக்காக ஆகிட்டு வருது. ஸோ இப்படி தான் திக்காக ஆகும். உரப்பு கூட வேணும்னு நினைக்கிறவங்க ஊசி மிளகா நம்ம ஆஃப் பண்ணிடுங்க. ஸோ அவ்வளோதான் இது. ஓகே, இப்போ என்னென்னா நம்ம இது செஞ்சாச்சு. ஸோ ஓகே, இஞ்சி புளிக்கு வந்து ஒரு விஷயம் இருக்குது, இது வந்து தண்ணி படக்கூடாது. ஸோ நம்ம எந்த கண்டெய்னரில் வைக்கிறோமோ இது நம்ம நல்லா தொடச்சிக்கணும். அண்ட் தென் இன்னொரு விஷயம் என்னென்னா, லெட்ஸ் இப்போ நம்ம சர்வ் பண்ண போகிறோம், எடுத்து நம்ம சாப்பிட போகிறோம்னாலும் அந்த ஸ்பூனில் தண்ணி இருக்கக்கூடாது.
அப்படி இருந்துச்சுன்னா அது கெட்டு போயிடும். அண்ட் தென் இப்போ நீங்கள் என்னென்னா வந்து இந்தமாரி ஒரு தப்பு அந்தமாரியில் வந்துட்டு போட்டு வச்சுட்டு நெக்ஸ்டே நீங்கள் சாப்பிடும் போது கொஞ்சம் எடுத்து தனியாக மங்கில் வச்சு சாப்பிடலாம். அப்படி இல்லை அன்றைக்கி இது பண்ணுறதா இருந்தால் நீங்கள் வந்து கரண்டி வந்து மட்டும் இது போடாமல் தண்ணி படாமல் பார்த்துக்கணும். தென் இன்னொரு விஷயம் என்னன்னா இது ஆறிட்டோன்னு நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கலாம். ஸோ இது எப்படின்னா வந்து நம்ம ஒயிட் ரைஸில் நம்ம மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம். எந்த கறிக்கு வேணாலும் இது வந்து யூஸ்ஃபுல்லாக மீன் டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். இது வந்து மலையாளிஸ்க்கு வந்துட்டு நம்ம வந்து சோறில் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்ற ஒரு ஐட்டம், இஞ்சி புளி அதெல்லாம் சேர்த்து. அண்ட் தென் இதை வந்து நீங்கள் எப்பயுமே வந்துட்டு ஃப்ரீஜரில் வைக்கலாம். அண்ட் தென் இப்போ நீங்கள் நெக்ஸ்ட் நீங்கள் இந்த தண்ணி படாமல் அழகாக அதை வச்சு ஃப்ரீஸில் வச்சிங்கன்னா இது ஆல்மோஸ்ட் 2 வீக்ஸ் ஈவன் 1 மந்த்து கூட அது இருக்கும் நீங்கள் கரெக்டாக வச்சிங்கன்னா. ஸோ சாப்பிடும்போது கொஞ்சம் எடுத்து நம்ம ரைஸில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம். ஆக்சுவலி ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது சூடாகிட்டோன்னா நம்ம அடிச்சு பூசு மலையாளி ரஜினி போல மாஸ் ட்ரங்க் பேபி டான்ஸ் சிம்பிள் மூவ் தெரியாது ஒளி நாடன் மூன் வாக் வாழ கொண்டு ഞാൻ പൂക്കളമിട്ടു കവലയിൽ ഞാൻ ആള് കളിച്ചു നോക്കി ചിരിച്ച ചേച്ചി മാറി തിരിഞ്ഞു നോക്കി ഞാൻ വിളിച്ചു ഡാൻസ്